ஜோசப் விஜயா, ஜோக்கர் விஜய். இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக்லாம் ரோட்ல கத்தினுக்குது. இப்ப நம்ம தளபதி வீட்டு முன்னாடி இந்த மாதிரி 2-3 ஸ்ட்ரீட் டாக் கத்தினுக்குதுன்னு சொல்லிட்டு தளபதி வந்து திரும்ப கத்தின்னு இருக்க முடியுமா? அதனாலதான் இந்த மாதிரி ஸ்ட்ரீட் டாக் கத்துறதுலாம் அவர் இக்னோர் பண்ணிட்டு நீங்களாம் என்ன வேணா கத்திட்டு இருங்க அப்படின்னு சொல்லிட்டு டெய்லி 2 பிஸ்கெட் போட்டு வீட்டுல மிச்சம் இஞ்சி இருக்கிற சோறை எடுத்து போட்டு அவர் பாட்டுக்கு அவர் வேலையை கரெக்டா பண்ணிட்டு பார்த்துட்டு போயிட்டு இருக்காரு. அது அவர் வருவாருங்க, கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க. ரொம்ப தூரம்லாம் இல்ல, வந்துட்டாரு ஆல்ரெடி. மனுஷன் ஆல்ரெடி நிறைய இடத்துல செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்ப மாநாடு வரப்போகுது. இந்த ஸ்ட்ரீட் டாக்ஸ் எல்லாம் கத்திட்டு இருக்குல்ல, இதெல்லாம் கதற போட விட போறாரு. அது மட்டும் தெரியும் எனக்கு. இந்த வீடியோ பார்க்கும்போது எனக்கு செம்ம ட்ரிகர் ஆச்சு. நான் அதனால தான் கொஞ்சம் டீசெண்டா பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு டீசெண்டா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். என்னால முடியல. நான் இந்த மாதிரி இது வரைக்கும் யாரையும் பேசுனதே இல்லை. இந்த யூடியூப் சேனல் நம்ம ஃபர்ஸ்ட் வீடியோல இருந்து இன்னைக்கு வரைக்கும் பாத்தீங்கன்னா இது வரைக்கும் யாருமே அந்த மாதிரி பேசுனது. நிறைய பேர் எதோ பேசிட்டு இருந்தப்பையும் அதெல்லாம் இக்னோர் பண்ணிட்டு வந்திருக்கேன். பட் இந்த இன்டர்வியூ பார்த்ததுல இருந்து எனக்கு அப்படியே ஓடிட்டே இருக்குது. அதனால தான் இப்படி பேசிட்டு இருக்கேன். இந்த தற்கொலை டாக்ஸ் எல்லாம் நான் வந்து சாரின்னு தான் சொல்ல போறது இல்லை. இதுதான் நான் அவங்களுக்கு கொடுக்க போற மரியாதை. ஏன்னா அவங்க ஒருத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்தாதான் அவங்களுக்கு திரும்ப மரியாதை ரிட்டர்ன் கிடைக்கும். அந்த தற்கொலைக்கே அந்த மரியாதை தெரியாதப்போ அந்த தற்கொலை ஸ்ட்ரீட் டாக்ஸ்க்குலாம் நம்ம என்னத்துக்கு மரியாதை கொடுக்கணும்? தாவேக்கால இருக்கும்போது நீங்க இப்போ வந்து கொஞ்ச நாள் தானே ஆகுது, ஒரு 2-3 மாசம் ஆகுது. 2 மாசம் ஆகுதா? சரி, அது வரைக்கும் தாவேக்கால இருந்தீங்க. அப்போ விஜயின் பணிகளை அவர் செய்யற செயல்களை எப்படி பாக்குறீங்க நீங்க? ஒரு வருஷம் செஞ்சாதானே இதுக்கு தானே தற்கொலை, உங்களெல்லாம் தற்கொலைன்னு சொல்றோம். அவங்க எங்கடா கட்சியில வேலை செஞ்சாங்க? அவங்களுக்கு பேர் கிடைச்ச உடனே போய் ப்ரொமோஷன் பண்ணின்னு அவங்க கிட்ட காசு இன்ஃபுளுயன்ஸ் பண்ணின்னு ப்ரொமோஷன் வீடியோ காசு வாங்கின்னு சுத்திட்டு இருந்தாங்க. இவங்க கட்சியில இருந்தாங்களா? இவங்க கட்சியில வேலையை தான் பார்த்தாங்களா? கட்சி வேலையை விட்டு மற்ற வேலையும் தான் அதிகமா பார்த்தாங்க. சும்மா போய் போட்டோ போட்டு போஸ்ட் கொடுக்கறது, வீடியோ ஒரு போஸ்ட் கொடுத்துட்டு ஃபாலோவர்ஸ் கொஞ்சம் ஜாஸ்தியான உடனே காசு ப்ரொமோஷன் பண்ணிட்டு சுத்திட்டு இருந்தாங்க. இப்போ இங்க ப்ரொமோஷன் காசுலாம் பத்தல, டிஎம்கே ப்ரொமோஷன் பண்ணா இன்னும் டபுளா காசு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு உங்க கட்சிக்கு வந்து அங்க உட்காந்து பேசிட்டு இருக்காங்க. நாளைக்கு இன்னொரு கட்சி உங்களோட அதிகமா இப்ப நீங்க 500 ரூபாய் கொடுக்குறீங்க, நான் இன்னொருத்தங்க 550 ரூபாய் கொடுக்குறேன்னு சொன்னா அங்க போய் பேசுவாங்க. அந்த தற்கொலை கிட்ட போய் நீ கேட்டுங்கிற தற்கொலையே வந்துட்டு நமக்கு கிடைக்கக்கூடியது அதிகபட்சமா அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த நார்மலா எனக்கு இத்தனை நாள் 200 ரூபாய் கொடுத்துட்டு இருந்தாங்க. எப்ப இந்த வீடியோல பேச போறாங்க அப்படின்னு சொன்னதுக்கு ஒரு 500 ரூபாய் கொடுத்து கொஞ்சம் பேசுமா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்ல வராங்க. நான் நார்மலா பேசாம கொஞ்சம் ஓவரா தான் பேசிட்டேன். பட் ஸ்டில் இந்த தேவையில்லாத வார்த்தைகள் இப்ப நான் அதை சொன்னா நீங்க அதுக்கு பீப் போற மாதிரி ஆயிரும். அவங்களுக்கான மரியாதை அவங்களே இழந்துக்கிறப்போ நம்ம ஒன்றும் பண்ண முடியாதுங்க. அவ்வளவுதான் சிம்பிளா சொல்லணும்னா. அப்புறம் அந்த பொண்ணு ஒருத்தவங்க இருக்காங்களே, என்னோட சின்ன பொண்ணு தான் அவங்க வந்து பாத்தீங்கன்னா அகெயின் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க ஆல்ரெடி. கட்சியில வந்து எனக்கு அந்த இடத்த கொடுக்கல, அதனால நான் அந்த கட்சியை விட்டு வெளியே வந்துட்டேன் அப்படின்னு சொல்றாங்க. நான் போன உடனே எனக்கு சீட்டு வேணும் அப்படின்னு நினைச்சா, ஏமா வைஷ்ணவி இந்த மாதிரி தற்கொலை மாதிரி எல்லாம் பேசிட்டு சுத்தாம கொஞ்சம் மெச்சூர்டா யோசிச்சா. கான்பிடண்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம்.